கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை தியானத்தையும் இதில் பங்கு பெறுகின்ற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய மிகுந்த கிருபையினால் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. அன்பான எனது சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் அன்பின் திருநாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். ஆண்டவராகிய இயேசு ஜெபிக்கும்படியாய் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த அந்த பரமண்டல ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். அந்த ஜெபத்தில் முதல் விண்ணப்பமாக ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கடைசி லைனில் இதை வாசிக்கிறோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பது இந்த பரமண்டல ஜெபத்தின் முதல் விண்ணப்பமாக நிற்கிறது. முதன்மையான மேன்மை தங்கிய ஒரு ஜெபமாக இது இருக்கின்றது. தேவனுடைய நாமம் பயங்கரமானது. எல்லா நாமங்களிலும் அது வித்தியாசமானது. எல்லா நாமங்களை விட அது உயர்ந்ததும் உன்னதமானதும் மேலான நாமமாக அது இருக்கின்றது. மிகுந்த பயபக்திக்குரியதும் பரிசுத்தமானதும் பயங்கரமான நாமமாய் அது இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 111ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனை பற்றி நாம் பேசும் பொழுது மிகவும் பக்தி வினயத்துடன் பேச வேண்டும். நாம் அவரிடத்திலே ஜெபிக்கின்ற பொழுது மிகுந்த பயபக்தியோடு ஜெபிக்க வேண்டும். நாம் அவரிடத்தில் ஜெபிக்கின்ற சமயங்களில் நாம் விசுவாசத்தினால் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பதை நாம் உணர வேண்டும். தேவ தூதர்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிக்கின்ற பொழுது அவருக்கு முன்பாக தங்கள் முகங்களை மூடி தங்கள் கால்களை சரீரங்களை மூடி கொண்டு அவர்கள் ஜெபித்து துதிக்கிறார்கள் என்று அந்த காட்சியை ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அந்த விதமான பயபக்தி நம்மிடம் காணப்பட வேண்டும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரே, அப்படிப்பட்ட வார்த்தை வெளிப்படையான பக்தி மாத்திரமல்ல, அதற்கும் மேலான அர்த்தமுடையதாக அது அமைந்திருக்கிறது. தேவனுடைய நாமம் என்பது தேவனுடைய குணத்தை காண்பிக்கிறது. நாமம் என்றால் பெயர் என்று அர்த்தம். தேவனுடைய பெயர் என்பது அவருடைய குணத்தை காண்பிக்கிறதாய் காணப்படுகிறது. யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் தமது நாமத்தை கூறினார் என்று அங்கே வாசிக்கும் பொழுது, என்னை கூறினார் என்று வாசிக்கும் பொழுது, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இதுதான் தேவனுடைய நாமம், இதுதான் அவருடைய குணம் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்க முடிகிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே, தேவனை ஏற்றுக்கொண்ட அனைவருமே தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். ஆகவே நாம் அனைவருமே தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறதுனால நாம் ஒவ்வொருவருமே அவருடைய குணத்தையும் அவருடைய பண்பையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக. மகிமை என்றால் குணம் என்று நாம் இப்பொழுது வாசித்து அறிந்தோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய குணத்தை அடைந்து ரட்சிக்கப்படுவதற்காகவே தேவன் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அனைவருமே, நாம் எல்லாருமே இயேசுவை போன்ற குணமுடையவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகின்றார். நம்முடைய மனமும் குணமும் மாறாமல் வெறுமனே மதமாற்றம்
மனம் மாற்றம் மட்டுமே அடைந்தவர்கள் நம்மில் அநேகர் இருக்கலாம். தேவன் நம் மனமும் குணமும் மாற வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார். நம்முடைய மனமும் குணமும் மாற்றப்பட வேண்டுமெதற்காகவே அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையிலும் குணத்திலும் நாம் தேவனை போன்ற வாழ்க்கையையும் குணத்தையும் வெளிப்படுத்தி காட்டாவிட்டால் நாம் அவருடைய நாமத்தை ஒரு நாளும் பரிசுத்தப்படுத்த முடியாது. ஆகவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபித்தால் என்ன அர்த்தம் என்றால், தேவனுடைய குணமும் பண்பும் நமது வாழ்விலும் குணத்திலும் வெளிப்பட உதவும்படி தேவனிடத்திலே கேட்பதாகும். ஆண்டவரே, உம்முடைய உயர்ந்த தன்மை உள்ள அந்த மேலான குணத்தையும் அந்த மேலான பண்பு நலன்களையும் நான் எனது வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே, அதற்கு நீர் உதவி செய்யும் என்று ஜெபிப்பதாகும். உம்முடைய உயர்ந்த குணத்தையும் உம்முடைய உயர்ந்த பண்பு நலன்களையும் எங்கள் வாழ்வில் பெற்று உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்பதாகும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனை போன்ற குணமும் அவருடைய தன்மையும் உடையவர்களாக அவரை போல மாற வேண்டும் என்று விரும்பி அந்த விருப்பம் நிறைவேறுவதற்காக ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பதுதான் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்கிற வார்த்தையின் அர்த்தமாகும். ஆகவே ஜெபம் என்று வரும்பொழுது முதலாவது நம்முடைய தேவைகளை சொல்வதல்ல, முதலாவது நான் தேவனை போல மாற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு அவரிடத்தில் வருவதுதான் அந்த ஜெபமாய் அது இருக்கின்றது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வாஞ்சையோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நிச்சயமாக உங்களையும் என்னையும் கூட அவருடைய குணத்துக்கு ஒத்த குணத்தை உடையவர்களாய் மாற்றுவாராக. God bless you. ஆமேன்.